Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு இந்திய ஏவுகணைகள் பிரதமர் மோடி முன்னிலையில் ஒப்பந்தம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் ரிலேஷன்ஸ் வித் தி வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவின் பிரம்மோஸ் மற்றும் அஸ்திரா ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு வழங்க வந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, கடல்சார் பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், எஃகு விநியோகம், ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 14 ஒப்பந்தங்கள், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய IIM இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் கல்வி வளாகத்தை இந்தோனேஷியாவில் அமைப்பதற்கான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த UPIயை இந்தோனேஷியாவிலும் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்மளுடைய பிரதம அமைச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டின் உயரிய விருதான இந்தோனேஷிய குடியரசின் பின்டாங் ஆதி பூர்ணா ஸோ அப்படிங்கிற அந்த விருதம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 60,000 கோடியில் IITக்களை மேம்படுத்தும் PM சேது திட்டம் மத்திய அரசு ஒப்புதல். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ PM சேது அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி transformation by upgradation of IITs. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ITI. அதாவது இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதை வந்து செயல்படுத்தக்கூடியவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகரிப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ITIs எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க இந்த ஸ்கீம் அடிப்படையில். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கோடி மதிப்பிலான பிரதமரின் மேம்படுத்தப்பட்ட தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் திறன் மற்றும் வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த PM சேது அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள 200 தொழில் பயிற்சி நிறுவன தொகுப்புகள், அதே மாதிரி அதனுடன் இணைப்பில் இருக்கக்கூடிய 800 ITக்களை என மொத்தம் 1000 IITக்களின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாடத்திட்டங்கள் இதை எல்லாமே புறணமைச்சு அதை என்ன பண்ண போறாங்கன்னா வேலை வாய்ப்பையும் ஸ்கில் ட்ரைனிங்கை வழங்கி அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்த தினம், குடியரசு துணைத் தலைவர் மரியாதை. ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சோஷியல் ரிஃபார்மர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்த முன்னோடியும் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் தான் இந்த ரெட்டைமலை சீனிவாசன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல 1859ஆம் ஆண்டு வந்து பிறந்திருப்பார். ஸோ 1891ஆம் ஆண்டு பறையன் மகாசபா இதை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவர் வந்து தொடங்கி இருப்பாரு. அதுக்கப்புறமா இது 1893ஆம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபாவா பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஆதி திராவிட மகாஜன சபா. அதுக்கப்புறமா இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பஞ்சமி நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1900 சைமன் கமிஷன் அடிப்படையில் 30, 31, 32 ஸோ இந்த 3 வருடங்கள் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல நடந்திருக்கும். இதுல இவர் வந்து அம்பேத்கரனுடைய அந்த நெருங்கிய ஒரு தோழராக வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் ஸோ இந்தியாவுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா லண்டன்ல போய் அதில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா திராவிட மணி அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து வழங்கியிருக்கார். ஸோ நமக்கு 1919 மோண்டகு சமஸ்கோடு சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ 1923 இவர் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருப்பார். அதே மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன்ல இவர் வந்து பிரசிடென்டாக இருந்திருப்பார். ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பால மனிதன் கிரீஷ் பரத்வாஜ் காலமானார். ஸோ கர்நாடக மாநிலம் சுள்ளியா பகுதியை சேர்ந்த இயந்திர விரல் பொறியாளர் பார்த்தீங்க அப்படின்னா கிரீஷ் பரத்வாஜ். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொடர்பு கொள்ள முடியாத அந்த கிராம புறங்களை எல்லாமே
தொங்கு நடை பாலங்கள் மூலம் இணைக்க 30 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணியாற்றி இருப்பாரு. ஸோ இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, குறைந்த விலை புதுமையான தொங்கு நடை பாலங்கள் இதெல்லாம் அமைத்து பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் சந்தைகளுக்கு அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் வசதியாக செல்ல வந்து நிறைய விஷயங்களை இவர் வந்து அமைத்து கொடுத்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு குடகு மாவட்டத்தில் உள்ள பாயஸ்வினி நதிக்கு வந்து அந்த தொங்கு பாலத்தை முதல்ல அமைத்திருப்பார். ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா சேது பந்து அப்படின்னு செல்லமாக அழைக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் 2017ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 140 தொங்கு நடை பாலங்கள் வந்து இவர் வந்து அமைச்சிருக்காரு. ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் 4.38 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். நமக்கு இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல கவர் ஆகும். செப்டம்பர் அண்ணாவினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு தான் இந்த திட்டம் வந்து காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1923ஆம் ஆண்டு நமக்கு சென்னை மாகாணத்துல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கும்போது தியாகராஜ செட்டியார் அந்த மிட் டே மீல் ஸ்கீமை வந்து முதன்முறையாக கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் 1956ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் பள்ளிகள்ல. நெக்ஸ்ட் வந்து 1982ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை வந்து சத்துணவு திட்டமா மாத்திருப்பாரு, நியூட்ரிஷனல் மிட் டே மீல் ஸ்கீம். அதுக்கப்புறமா 1991ஆம் ஆண்டு மறுபடியும் ஏடிஎம்கே வரும்போது ஜெயலலிதா ரம்யார் அவர்கள் இந்த நியூட்ரிஷனல் மிட் டே ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா நமக்கு 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 2024ல ரூரல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு வந்து விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 2025ஆம் ஆண்டுல அர்பன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு வந்து இதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய பெரியாரனுடைய பிறந்த தினமாக செப்டம்பர் 17ஆம் தேதி இதுவரைக்கும் 1 to 5 வகுப்புகள்ல தான் இந்த திட்டம் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா இது 6 to 8ஆம் வகுப்புக்கும் இது வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா 23 லட்சம் பேர் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17இல் முதல் கட்டாயம் அமல். ஸோ வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யும் சேவை பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழக அரசு வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் 3.0 அப்படிங்கிற செயலியை வந்து இதற்காக பதிவிறக்கம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ முதல் விற்பனை மனை மற்றும் முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம்னா பத்திரப்பதிவு பண்ணலாம். ஆதார் அட்டை அடிப்படையில் பத்திரத்தை பதிவு செய்தவர்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா பத்திரப்பதிவு செய்ய முடியும்.